இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட்டில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த முருங்கை மரத்தில் இப்படி கம்பளி பூச்சிகள் வந்து எப்படி வந்து இருக்குது பாருங்கள். இது மாதிரி நான் வந்து என்னோடய முருங்கை மரத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். 1-2 கம்பளி பூச்சிகள் தெரியும். அது அப்போவே அதில் சாம்பல்லாம் போட்டு அதை சரி பண்ணிடுவேன். நான் அதை எப்படி கண்டுக்கிறாமல் விட்டேன்னு தெரியல. பார்த்தா முருங்கை மரம் ஃபுல்லாகவே இந்த கம்பளி பூச்சிகளாக தான் இருக்குது. முருங்கை மரத்தில் இப்படி ஒரு பாதிப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, என்ன பண்ணுறது, நம்ம பாதிப்பு வராமல் பார்த்துருக்கணும், வந்துருச்சு. சரி, இதிலேருந்து இந்த மரத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை வந்து இறங்கிட்டோம். பார்த்தா அதான் முருங்கை மரத்தில் எல்லா சைட்லேயும் அப்படி தான் இருக்குது. இலைகள் ஒன்று கூட இல்லை. எல்லா இலைகளையுமே வந்து இந்த கம்பளி பூச்சிகள் வந்து சாப்பிட்ருச்சு. ஆமாம், இவங்க இத்தனை குடும்பம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மரம் இல்லை, 9 அந்த முருங்கை மரம் இருந்தாலும் பத்தாது. சரி, என்ன பண்ணுறது, இவங்களை காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இலை தழைகள் சருகு எல்லாத்தையும் மரத்தை சுற்றி அப்படியே போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஒரு அட்டையை மட்டும் வச்சு அந்த தீ வச்சுட்டு அந்த முருங்கை மரத்தில் ஓரமாக இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாமே சாகடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி அந்த முருங்கை மரத்தோட இது வரைக்குமே இருந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு அட்டையை வச்சு நம்ம தீ வச்சோம்னா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை மரத்தை சுற்றி இலை தலைகள் எல்லாத்தையும் போட்டு அதாவது நிறைய தீ வைக்கலை. நிறைய தீ வச்சா மரம் ஃபுல்லாமே பாதிப்பு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தீ வைக்காமல் மூட்டை மாதிரி, இந்த மாதிரி புகை மூட்டை மாதிரி போட்டோன்னா இந்த புகைக்கும் அது வந்து அந்த நிறைய பூச்சிகள் அப்படியே அங்கே வந்து மேலேருந்து நிறைய விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் பார்க்கணும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்மளோட இன்டோர் கார்டனில் இந்த பேம்பு வச்சுருக்கோம். இதை தரையில் வைக்கலாம், நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கு பார்த்தா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தது. இதையும் நான் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி இந்த வேர்கள் எல்லாம் காயிற அளவுக்கு விட்டேன்னு தெரியல. சரி, உடனே அவங்களுக்கு தண்ணி விட்டாச்சு. போர் வாட்ரு வந்து இந்த வந்து பேம்புக்கு வந்து விடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர் தான் விடணும். போர் வாட்ரு விட்டோம் அப்படின்னா டிப்பெல்லாம் நிறையா கருக ஆரம்பிக்கும். அதனால் ஆர்ஓ வாட்டர் தான் விடணும். வீக்லி ஒன்ஸ் என்ன செய்வேன்னா, இதை விட்டு கிளாஸ் ஜாரை விட்டு எடுத்துட்டு தண்ணியில் நல்லா ஆர்ஓ வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சுருவோம். இலைகள் பளிச்சுன்னு அழகாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படி வாஷ் பண்ணுறப்ப தூசிகள் இருந்தாலும் போயிடும். நம்ம வீட்டில் செடி வச்சுருந்தோம்னாவே தூசிகள் வரத்தான் செய்யும். அதனால் இது மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் எப்படா பூப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த கமிலா சூப்பராக பூத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.